ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவோட எஃப்எஃப் தான், ஆன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் சிண்டு பைபிளையோ ஹீரோ டார்லிங் உன் ஹஸ்பண்ட் அண்ணனை பற்றி என்கிட்ட கேட்டார். எது உன் அண்ணனை பற்றியா? என்ன கேட்டார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அது சாப்பாடெல்லாம் உன் அண்ணன் கொடுத்து வரானே, அப்படி என்ன ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு கேட்டார் அப்படின்ட்டு அவன் சொல்ல, நீங்களோ எது அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஒரு நிமிஷம் தான் ஷாக்கலாம். அப்புறம் இல்லை அவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற அளவு கிடையாது என் புருஷன் அப்படின்ட்டு நீங்களே கண்டிப்பாக அப்படி இப்படிலாம் கேட்டிருக்க மாட்டார் அப்படின்ட்டு அப்படியே சிண்டு மறைச்சி பார்த்து, ஏன் என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கேக்கா. உங்கள் ஃபேஸை பார்த்து அவன் பயந்தாலும் சமாளிப்பான் அப்படின்னு குண்டு பைபிளையோ இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பொய்யா எடுத்து சொல்லுது. ஆட என்ன டார்லிங், என்ன சந்தேகப்படுற? நான் போய் ஏன் போய் சொல்லணும்? நான்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. காலையில் நான் மாமா கிட்டே யதார்த்தமாக பேசும்போது அவரே தான் கேட்டார். அதனால தான் என் அண்ணன் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணதும் நீ அவனை லவ் பண்ணவே இல்லைங்கிறதையும் நான் மாமா கிட்டே சொன்னேன். அப்போ கூட அவர் நம்பலை தெரியுமா? அவர் என்கிட்ட நோண்டி நீ லவ் பண்ணலையா, உண்மையாகவே லவ் பண்ணலையா அப்படின்லாம் கேட்டார் தெரியுமா அப்படின்ட்டு அவன் இன்னும் பொய்யா அவுத்து விட அவங்களுக்கு கடுப்பாயிருது. ஏய் சிண்டோ, போதும் நிறுத்து. என்ன சொன்ன? என் புருஷன் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாரா? எழுந்துரு அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே வீதியில் நான் அப்படின்ட்டு அப்படியே முழிக்கிறான். எழுந்துருன்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அவனும் நான் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கா. வாயை மூடுறா, சின்ன பையனாச்சே, போனால் போகுதுன்னு விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. உன் அண்ணனையும் என் லைஃப்பில் பண்ண வரைக்கும் போதும். என்ன என் புருஷன் இப்போல்லாம் கேட்டாருன்னு சொன்னால் நான் நம்பிடுவேன்னு நினச்சியா? இங்கே பாரு, எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். ஆனால் என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மனுஷன் அந்த மாதிரி கேட்குற கீழ்த்தரமான ஆள் கிடையாது. என்ன புரிஞ்சதா? என் புருஷனை பற்றி பொய்யா சொல்லிட்டு என்கிட்டே வந்து நடிச்சிட்டு இருக்கிறியா? நீ இப்படிலாம் சொன்னா நான் நம்பிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட நடிச்சிட்டு இருக்கியா? உன் அண்ணனோட புத்தியெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஏதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சேம் கோல் போடலான்னு நினச்சிங்க, அவ்வளோதான், தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ. உன் அண்ணன் டேப்பி சொல்லு, என்கிட்ட இனிமேல் ஏதாவது வச்சுக்கிட்டான் அவ்வளோதான். இனி என் வீட்டு பக்கமே வராத, மூஞ்சிடும் முழுக்காத. உன்னை ஒரு தம்பியாக நினச்சி வீட்டுக்குள்ளே விட்டு உங்ககிட்ட பழகினதுக்கு நீ நல்லா பண்ணுறீங்கடா, வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவ்வளோதான் சிண்டுவோ, ஆத்தி நம்ம ஒன்று நினச்சா எதுவும் நடக்குதே அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்மளால் போய் சொல்ல முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்ட்டு அங்கேருந்து அப்படியே குடுன்னு ஓடிடுறான். போகிற அவனையே பார்த்துட்டு ஷுட்டியட் அப்படின்ட்டு நீங்கள் எங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறீங்க. அவ்வளோ ஆத்திரமா வருது. இவங்களெல்லாம் நம்பினா பக்கத்து வீட்டு பசங்க சின்ன பையன் நினச்சா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மனுஷனை என்ன சொல்கிறது? என்ன தான் வந்துட்டு புருஷனை வந்துட்டு விட்டு கொடுக்காமல் அவன்கிட்ட பேசினாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம், ஏன்னா வந்ததுலேருந்து சுகா நடந்துக்கிட்ட விதம் அப்படி. காலையில் நீங்களுமே பார்த்துருப்பீங்க, சுகா போகும்போது வந்துட்டு அதில் சிண்டு ஏறினதும் பக்கத்தில் அவனோட அண்ணன் நின்னதையும் கண்டிப்பாக இவன் யார் என்னங்கிற மாதிரி சுகா கேட்டிருப்பான். தப்பாக இருக்காது, பட் யதார்த்தமாக கூட கேட்டிருக்கலாம். அதுக்கு இந்த சிண்டு பைபிளில் எப்படி இப்போ சுகா உங்ககிட்ட கோத்து விடிச்சோ அதே மாதிரி ஏதாவது தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் அவர் அதை என்கிட்டையில் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் பேசாமல் அவர்கிட்ட இதை பற்றி பேசிடலாமா அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் அவசரப்படாத, இப்படி எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு தான் இப்போ இப்படி இருக்க, அமைதியாக இரு, அவரே வந்து பேசுவார், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஏதாவது கோத்து விட்டுருப்பான். அதில் அவர் சந்தேகம்லாம் பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன பொசிட்டிவ் ஆகிருப்பார் மனுஷன், அதனால் அப்படி இருக்கிறாரு மூஞ்சை தூக்கி வச்சுட்டு. அப்புறம் அவரே ரிலாக்ஸ் ஆகி அவன்கிட்ட வந்து பேசுவார். பொறுமையாயிரு அப்படின்னு உங்கள் மனசாட்சியை சொல்ல, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியாயிருங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே டிவி பார்த்துட்டு சோஃபாலேயே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் யாரோ உங்களை இராமா அப்படின்னு எழுப்புற மாதிரி இருக்குது. அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே நிற்கிறது மெய்டு தான். ஸோ அவங்க தான் நின்றுட்டுருக்காங்க. அக்கா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து உட்கார. ஒன்றும் இல்லைம்மா, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போகிறேன், 2 பேத்துக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன், நீயும் குடிச்சிட்டு தம்பிக்கும் கொடுத்துறியாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிக்கா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு மேலே வந்தால் பெட்டில் படுத்துருக்க மாதிரியும் தெரியல. சுகாவை காணோம், எங்கடான்னு பார்த்தா அவனும் வந்துட்டு சேரில் உட்காந்து ஏதோ ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கான். அப்போது என்னை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக டயர்டுன்னு போய் சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காஃபி கப்போட அவங்க முன்னாடி போய் நிற்கிறீங்க. பட் அப்போ கூட சுகா நிமிர்ந்து பார்க்கல, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துருக்க அப்படிங்கிறீங்க. அப்பயும் வந்துட்டு பார்க்கல. ஏங்க அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறான். அப்போ கூட மூஞ்சி பார்க்காம இருக்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு காஃபி அப்படிங்கிறீங்க, அங்கே வச்சுட்டு போ அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பை வச்சுட்டு ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே பால்கனிக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு சிப் தான் குடிச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே மழை வந்து லைட்டாக தூருது. உங்கள் மேலே ஒரு துளி விழுக
ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. நல்லா வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஐயோ லைட்டாக தூரம் போது போய் துணி எடுத்துகிட்டு வந்துடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி கப்பை அப்படியே குடிக்காமல் வச்சுட்டு குடுன்னு மேலே ஓட சுகாவோ காஃபி கப்பை எடுத்துகிட்டு நிமிந்தவன் என்னவன் இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்துட்டு அப்படியே பால்கனிக்கு வரான். வந்தவன் அப்படியே அங்கே பார்க்க நீங்கள் காஃபி கப்பை வச்சுட்டு ஓடுறத பார்த்துட்டு என்ன காஃபி கூட குடிக்காமல் வச்சுட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே வந்து அங்கே பால்கனியில் பார்க்க அங்கே சிண்டுவோட பிரதர் இருக்கான்ல அவன் அப்படியே அங்கே நின்று கையை கட்டிட்டு சுகாவே மறைச்சு பார்க்குறான். சுகாவுக்கு இப்போ தான் வந்துட்டு ஆரம் கால் பண்ணியிருப்பான். டே நீ சொன்ன மாதிரி அந்த டேட்டூ அழிச்சு விட்டாச்சு அப்படின்னு பைபிளில் டேட்டூ அழிச்ச கடுப்பில் தான் வந்து நிற்கிது அப்படின்ட்டு சுகாவோ போடா அப்படிங்கிற மாதிரி என் பொண்டாட்டி பேரா நீ பச்சை குத்திரியா சாவடிச்சிடுமானே அப்படிங்கிற மாதிரி சுகா நின்றுட்டுருக்க. அவனும் மறைச்சு பார்த்துட்டுருக்க. இப்போ நீங்கள் துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் சாரீ ஒன்று வந்து அப்படியே பறந்து வந்து கீழே விழுக வருது. ஸோ அது வந்து கரெக்டாக சிண்டு பிரதர் இருக்கால அவன் மேலே தான் விழுகுது. ஸோ சுகாவும் அப்படியே கடுப்பில் அவனை பார்க்க அவனும் அந்த சாரீ எடுத்து அப்படியே மோந்து பார்க்குற மாதிரி வச்சிட்ருக்கான். மேலேருந்து நீங்களும் ஐயோ துணி கீழே விழுந்துச்சு அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு பட் தெரியல மேலேருந்து பார்க்கும்போது சரியா. ஸோ நீங்கள் கீழே தான் விழுந்திருக்கும் எங்கேயாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை கவனிக்கவே இல்லை. அப்படி நீங்கள் கீழே கடைன்னு வரீங்க. சுகாவோ அவன் அப்படியே சாரீ எடுத்து ஸ்மெல் பண்ணுறத பார்த்தா கடுப்பில் அவனும் கீழே வரான். ஸோ கரெக்டாக சுகாவுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்துடுறீங்க கீழே. அப்போ தான் பார்க்குறீங்க அவன் மேலே சாரீ கிடக்கிறத அவன் அப்படியே கையில் சுருட்டி வச்சுருக்க பார்த்துட்டு ஐயா இந்த கழிச்சோட மேலேயா விழுந்துச்சு வாங்கலாமா வேணாம் ஆடிட்டு அப்புறம் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு வாங்கிட்டே போயிடலாம் இந்த நாதாரிட்டே நம்ம சாரீ விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வர அப்படியே அவனை விட்டு கொஞ்சம் 2 அடி ஸ்டெப் முன்னாடியே நின்றுட்டு அப்படியே கை நீட்டி சாரி அப்படிங்கிறீங்க. உன் சாரி என்ன தேடி வந்த மாதிரி ஒரு நாள் நீயும் என்னை தேடி வருவ உன் லவ்வும் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அறிவில்லை அப்படின்ட்டு அப்படியே புளின்னு ஒரு அரை தான் கன்னத்தில். உங்களுக்கு பின்னாடியே சுகா வந்திருப்பான். சுகாவை நீங்கள் கவனிக்கலை. சுகாவும் அதை கேட்டதும் அடிக்க தான் பாஞ்சிருப்பான். பட் அதுக்கு முன்னாடி நீங்களே அடிச்சிட்டிங்க. சுகா அப்படியே பின்னாடியே நின்றுறான். என்ன தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் அடிச்சுட்டு ஏய் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். நான் உன்னை லவ்வே பண்ணலை. அப்புறம் எதுக்குடா இன்னும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க. என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சு உன்னை அவ்வளோதான் சும்மா விட மாட்டார். ஒழுங்காக ஓடிடு. இங்கே பாருகிறா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவனுக்கும் மேலே லவ்வெல்லாம் கிடையாது. அவன் கம்பெனி அறிஞ்சு போச்சு. அவன்கிட்ட பணம் இல்லை. அதுக்கு நீ தேவை. உன்னையும் உன் பணத்தையும் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் அப்படி இல்லை. உன் மேலே உண்மையாக லவ் வச்சுருக்கேன். என் லவ் உனக்கு இப்போ தான் புரியும். இல்லை தான் செம்ம கடுப்பாயிடுறீங்க. மறுபடியும் பொலிர்னு ஒன்று கன்னத்தில் வைக்கிறீங்க. செட்டப் யூ ராஸ்கல். யாரை பற்றி என்ன பேசுகிற தொலைச்சிருவேன். என் புருஷனை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுறியா? அவரை பற்றி என்னடா தெரியும்? யாரோட கம்பேர் பண்ணுற? உன்னோட போய் அவரை பற்றி என்னடா தெரியும்? இன்னொரு தடவை என் புருஷனை பற்றி ஏதாவது பேசுன வாய் உன்கிட்ட இருக்காது பார்த்துக்கோ பேசுகிறதுக்கு. புருஷன் யாருன்னு தெரியுமா? அந்த மனுஷனோட நகத்தளவு கூட உன்கிட்ட எதுவும் கிடையாது. நீ எல்லாம் பேச வேண்டாம். என்ன அப்படியே ரொம்ப உன் புருஷனை பற்றி அளந்து கட்டுற அப்படி என்ன சாதிச்சுட்டாரு உன் புருஷன் அப்படின்ட்டு ஏதோ நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் பேச நீங்களோ ஹே என்னடா என் புருஷனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? என் புருஷனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். த கிரேட் சுகா. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பர்சன் கிடையாது. அவர் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரான த கிரேட் OEM கார்பரேஷனோட ஒன் அண்ட் ஒன்லி CEO யோங்கி. எனக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் என்னை விட பல மடங்கு பணக்காரடா. அவர் என்னடா ஏன் பணத்தை எதிர்பார்த்துருக்கணும்? லூசு பயலே. நீங்கள் இப்படி பேச எதிர்த்த நின்று சிண்டு அண்ணனுக்கு ஷாக் ஆச்சோ இல்லையோ பின்னாடி நின்றுருந்த சுகாவுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அடேங்கப்பா என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்ட்டு. ஆனாலும் ஆசையாமல் இன்னும் என்னெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை கட்டிட்டு இதெல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அவன் மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு போனவங்களும் திரும்பி வந்தவங்க எல்லாரும் இதை கேட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. இங்கே அடி வாங்கிட்டு வந்த ராக்கியோ அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்றுட்டு ரொம்ப நேரமாக அப்பான்னு கூப்பிட்டுருக்கா. அந்த ஆளோ அப்படியே மெய் மறந்து ஏதோ பகல் கனவு கண்டுட்டுருக்கா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உழுக்குறான். என்னடா மாவனே அப்படின்ட்டு இப்போ தான் பார்க்குறாரு. என்னடா மூஞ்சு முகரக்கட்டையெல்லாம் வீங்கி கிடக்கு. எங்கே விழுந்து வாரிட்டு வந்த போதையில் போய் அவன்கிட்ட வம்பிழுத்து அடி வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ என்ன அடிக்கிற அளவுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்குது? அப்புறம் யாரா என் மாவன் மேலே கையை வச்சது? இந்த அளவுக்கு யார் என்னை அடிக்க போகிறா? வேறு யார்? எல்லாம் ஓ மாவன் தான். என்னடா சொல்கிற? பின்ன உன் பேச்சை கேட்டு அந்த ஆளுக்கு போய் சரக்குல நான் போதை மருந்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்த அந்த ஆள் அப்படியே எப்படியோ செட்டில் ஆயிடுவாருன்னு பார்த்தா கடைசியில் அதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னையை வச்சு பொலன்னு பொழந்துட்டாருப்பா அப்படின்ட்டு அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. பட் அப்பனோ பெருசாக ஒன்றும் கட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அவனே கத்தி நிப்பாட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளோ அவன் கத்தி அப்படியே ஓஞ்சி என்னப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்க. சரிம்மாவனே விடு இந்த தண்ணியை குடி. பா என்ன மூத்தம்மா வேண்டானா எதையுமே கேட்க மாட்டேங்கிறியா அப்படி? இவன் ஒரு லூசு பையன். டேய் நான் சொல்கிறத கேட்டால் நீயே
நீயே ஷாக் ஆயிடுவடா அப்படின்ட்டு அந்த ஆள் என்ன பார்த்தானோ அதை சொல்கிறான். ஆக்சுவலி அவன் ஜின்னு அங்கே கூட்டிகிட்டு போனதே தாராவோட அப்படியே வந்துட்டு கனெக்ட் பண்ணி விட தான், எப்படியாவது வந்து சாராவை பிரித்து விட்றணும், அப்படியே தாராவோட இது பண்ணி அந்த சொத்தெல்லாம் ஆட்டே போடணும், அந்த ஒரு ஐடியாவில் தான் ஜின்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். பட் அதுக்கு வேலையாயிருக்காது. அது மட்டும் இல்லாமல் தாரா அப்பா வந்துட்டு நல்லவர் தானே, அந்த மனுஷன் வந்துட்டு இந்த பாரு இந்த மேட்ச் மேக்கர் வேலையெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோதான் துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா ஜின் நல்ல பையன் அப்படின்னு தெரியும், அதனால் நம்பிக்கையெல்லாம் அவனை வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்பார். இந்த ஆளை பற்றி தெரிஞ்சனால திட்டிக்கிட்டே இருந்திருப்பார். ஸோ அதனால் இந்த பிளான் இல்லாட்டி இன்னொரு பிளான் எப்படியாச்சும் ஆட்டையை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் வீட்டில் ஏதாவது பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வரும்போது தான் ஒரு ரூமில் வந்துட்டு நீங்களும் சுகாவும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துருப்பான். பார்த்ததுமே அடியாத்தி இதான் நான் இவ ஃபோட்டோ, அப்பா இவ்வளோ தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கானா அப்படின்ட்டு ஐயோ இது மட்டும் ஜின்னுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஜின்னுக்கு இது தெரியக்கூடாது, இதுக்கு இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது தான். அப்படியே கீழே வந்து நைஸா அவன் தங்கச்சிக்கிட்ட ஏம்மா தங்கச்சி உன் மகனும் மருமகளும் எங்கம்மா வந்ததுலேருந்து பார்க்கல ஆளையா காணோம், அதுவானே அவங்க அவன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான். ஓ அப்படியா அப்படின்ட்டு நீ எனக்கு சமைச்சு வைமா இந்த வரேன் அப்படின்ட்டு வெளியே வந்தவர் தான் இந்த ஆள் தான். ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி வந்துட்டு காரை ஏற்பாடு பண்ணியிருப்பான். நீங்கள் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த இந்த ஆள் பார்த்த வேலை தான். ஸோ ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்தவன் ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே சோத்த அமைக்கியிருப்பான். அமைக்கிட்டு எப்படியும் நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் போய் சேர்ந்துருவாங்க, இளவு விடமானதுக்கப்புறம் வந்து நம்மளும் கொஞ்சம் அழுதுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அப்படியே ஜாலியாக வந்துட்டு எங்கள் மேலே தலை உருளுமோங்கிறதுனால அப்படியே வந்துட்டு தலைமறைவாயிருப்பான். ஒரு குடோனில் இருந்திருக்கான். அங்கே தான் இப்போ ராக்கி வந்து பேசிகிட்டு இருக்கா. ராக்கி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல அடேங்கப்பா எப்பா உன்னை நான் காமெடி பேச நினச்சேன், நீ பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிறான். அப்புறம் அப்போ சும்மாவா அப்படிங்க, ஆமாப்பா அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்க மருமகளை போட்டு தள்ளணும்னு நினச்சிருக்கேன் பா, நீ கிரேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சே எங்கடா அதான் நான் பிளான் பண்ணி சொதப்பிடுச்சேன், 2மே சாகலை உயிரோடு தான் இருக்குது. என்னப்பா ஆமாடா மகனே, எனக்கு அந்த சுகா கூட செத்தா சாகிறான் இல்லைனா பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அந்த ஹீரா செத்தே ஆகணும். என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஹீரான்னு சொல்லிட்டு இருக்க, ஃபிகர் சூப்பராக இருக்குமா, டேய் நானே அவள் சாகணுன்ட்டு இருக்கேன் நீ வேற. இல்லைப்பா ரொம்ப அழகாக இருப்பாளோ, ஜஸ்ட்டு சாகுறவளை ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே சும்மா போட்டுக்கிட்ட இம்சை பண்ணிட்டு இருக்காதடா, நானே அவளை ஒவ்வொரு வாட்டியும் சாக்கடிக்க நினச்சிட்ருக்கேன், ஆனால் பிளான்லாம் சொதப்பிட்டுருக்கு. பா எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்கிற பொய்யெல்லாம் அண்ணன் வேணால் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அம்மாவோட சாவுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை, நீ ஏதோ புருடா விட்டுக்கிட்டு இருக்க நல்லா தெரியுது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு அவள் சாகணும், நீ சொல்கிறது கரெக்டு தான், என்ன இருந்தாலும் நீ என் பையன் யாரத்தவங்கிறது நிரூபிச்சிட்டேடா. ஆமாம் அவங்க அம்மா சாவுக்கணும் அவங்க அப்பா காரணம் இல்லை அப்படின்னு நான் பொய் சொல்லி தான் சின்ன பழி வாங்க தூண்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அவளை கொல்லணும் கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்ல ராக்கியே ஷாக் ஆயிரான். டேங்கப்பா எப்பா நீ இவ்வளோ பெரிய கிரிமினலா, டேங்கப்பா அட ஆமாடா நான் ஏதோ அப்போ பணத்தை காசுபாட்டு பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா எல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிதுங்க, அதுவும் பெரும் புள்ளியாக இருக்குது, எல்லாத்தையும் சும்மா விட்டா நம்மளை பற்றி நோங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை, அதுக்கு தான் இதுங்களை அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்க்குறேன், ஆனால் நமக்கு தான் நேரம் அமைய மாட்டேங்குது. கவலையை விடுப்பா, நீ கிரிமினல்னா உன் பையன், உனக்கு மேலே நான் கிரிமினல் தான், ஆனாலும் எனக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறப்பாரு அங்கே நிற்கிறப்பா நீ, சரிப்பா எனக்கு இப்போதைக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உனக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை நான் பண்ணுறேன், ஸோ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்காத, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இவர் இருந்தாலும் ஆமாம் எப்படியாவது அவளை போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் மறுபடியும் ஏதோ திட்டம் தீட்டிகிட்டு இருக்காரு. இங்கே நீங்களும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சுகாவுக்கு அவன் வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, உங்ககிட்ட ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான். பிகாஸ் இங்கே 7:30 2 பேத்துக்குள்ளே அப்படி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவனை பற்றி சொல்லணும், அதுக்கு பொறுமையாக சொல்லலான்னு, பிகாஸ் வீட்டில் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக தான் இருந்திருப்பான். அந்த அளவுக்கு வந்துட்டு தன்னை யாருக்குமே வந்து காட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் உலகின் ஜாம்பவான் யோங்கி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அது யார் என்னங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு தன்னோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு ஹைட் பண்ணி தான் வச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் ஹைட் பண்ணி வச்சு அப்படி இருக்கிற இன்ஃபர்மேஷனை கூட இவன் கேதர் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுகா பார்த்துட்டு இருக்க. அந்த நேரத்தில் தான் வீட்டிலேருந்து எல்லாம் வந்து இறங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம அதெல்லாம் கேட்டு அப்படியே சிண்டு அண்ணன் கூட வாயை பழந்துட்டு நிற்கிறான். இதுக்கே ஷாக் ஆகிட்டா. அப்படி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, என் புருஷன் ஹோம் மினிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனே ஷாக்கில் நிற்கிறான். இது அவனுக்கே தெரியாத ட்விஸ்ட்டு. இதெல்லாம் கேட்டால் அவங்க அப்பா அவங்க அம்மாவோ ஷாக்கா என்னம்மா சொல்கிற அப்படின்னு வர, அம்மா அப்பா அப்படின்னு இப்போ தான் அவங்கள பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு என்னம்மா சொல்கிற, உங்கள் மாமா பையனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க.
அது அப்படின்ட்டு இங்கே நடக்கிறத அப்படியே ஒருத்தன் லைவில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எப்போ வந்துட்டு யோகியை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அப்போவே வந்துட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். வேறு யார், சிண்டுவோட பிரதர் தான். ஸோ எல்லாருமே இதை பார்த்துட்ருக்காங்க. அடுத்த நிமிஷம் மீடியா பீப்புள்ஸ்லாம் அவ்வளோதான் அப்படியே சுகாவை ரவுண்ட் பண்ணிட்டு, ஏன் இவ்வளோ நாளாக இதை சொல்லலை, நீங்கள் ஹோம் மினிஸ்டர் பையனா, நிஜமா அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த கேள்வி மழையாக பொழிஞ்சிட்ருக்கா. இங்கே அதை ஹோம் மினிஸ்டரும் பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக தன்னோட ஒய்ஃப் வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்கள எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவருக்கோ அவ்வளோதான் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த ராக்கியோட அப்பன்னு சொல்லியிருப்பான்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சுகா. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இந்த பரதேசி தான் தங்கச்சிக்கு குழந்தை இருந்திருக்காது, அதனால் வந்துட்டு கொடுத்துருப்பான் வளர்க்கறதுக்கு. ஸோ வந்துட்டு இதுதான் நடந்திருக்கும். ஸோ சுகாவுக்கே இது தெரியாது. சுகாவோ வந்து ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு வந்துட்டு இங்கே எல்லா விஷயத்தையும் தோண்டி துருவி எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் சும்மா இருப்பாரா? அவர் அங்கேருந்து கிளம்பிங்க அப்படியே 10-15 ஆடி காரில் அப்படியே வந்து நிற்க. இங்கே அதுக்குள்ளே மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் சுகாவை ரவுண்ட் பண்ணி, சார் சொல்லுங்கள், நீங்கள் தான் மின்யோங்கியா, ஏன் உங்களை பற்றி இது வரைக்கும் எதுவுமே வெளியே சொல்லாமல் இருந்தீங்க? உங்கள் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ஹோம் மினிஸ்டரோட பையனா, மூத்த பையனா, தொலைஞ்சு போன அந்த பையனா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்க சுகா எதுக்கும் பதில் சொல்ல. பட் அவன் மனசுக்குள்ளே, நான் மேரேஜில் கூட அவரை பார்க்கும்போது பிஸ்னஸ் விஷயமாக பேசினேன், அப்போ கூட அவரை பார்க்கும்போது ஏதோ தோணுச்சு, ஆனால் நான் ஏதோ பெரிய மனுஷன் அதனால் நமக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் என்னோட அப்பாவா, அதான் எங்கள் 2 பேர் முகமும் ஒரே மாதிரி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி சுகா யோசனை நிற்க. அந்த ஆடிக்காரெலாம் வந்து நிற்க. அப்படியே வந்துட்டு இப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வழிவிட. அவ்வளோதான், ஹோம் மினிஸ்டர் அப்படியே அவரோட பாடி கார்ட்ஸ் உள்ளே வந்தவர் ஓடி வந்து தான் பையனை அப்படியே ஹக் பண்ணிக்க. சுகாவை ஹக் பண்ணிட்டு அவரும் கதறி அலறாரு. எமோஷ்னல் இருக்கும்ல. அவரும், யோகி நீ என் பையன், தொலைஞ்சு போனேன் என் பையனா அப்படிங்க. அவனுக்கே அது ஷாக்கு, எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்க. அப்போ மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வர நிற்கிறனால உங்கள் அப்பாவோ, மச்சான் எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படிங்க. இப்போ தான் சுகா அதையே காதில் வாங்குறான். ஏதோ மச்சானா அப்படின்னு இருக்கு. ஆமாம் மாமா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு நீங்களுக்கு கூப்பிட. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு இருக்கு. மொத்த குடும்பமே இப்போ வீட்டுக்குள்ளே வர. அப்போ சுகாவை வளர்த்தாங்கல்ல, ஸோ அவங்க, அதாவது ராகவனோட சிஸ்டர், அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு உங்கள்கிட்ட அந்த மாமனார், என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சுகா எங்கள் பையன் இல்லையா, இவங்க பையனா, எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அடுத்தடுத்து கேள்வி கேட்க. ஆமாம் மாமா, அவர் உங்கள் பையன் இல்லை, அவர் எங்கள் மாமாவோட பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல. அவரும் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபை தான் பார்க்க. அவங்களுக்கும் கை கால்லாம் உதறல் எடுக்குது. என்னங்க அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு காலில் விழுந்துறாங்க. ஏய் நான் என்ன கேட்டுட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு. அவரோ, உண்மையை சொல்லு சுகா நம்ம பையன் தானே, அவங்க என்ன நம்ப சொல்கிறாங்க, எல்லாம் நம்ப முடியல, நீ சொல்லுடி நம்ம பையன் தானே அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்க. அவங்களால இதுக்கு மேலே மறைக்க முடியல. எனக்கு இதுங்க நம்ம குழந்த வயிற்றுலே இறந்துருச்சுங்க. அந்த சமயம் நீங்களும் என் பக்கத்தில் இல்லை, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் என் அண்ணன் அந்த ராகவன், அவர் தான் இந்த குழந்த யாரோட குழந்தையோ அம்மா இல்லாமல் அழுதுட்டுருக்கு, நீ வளர்த்துக்கமான்னு என்கிட்ட கொடுத்தாரு. நானும் சரி, தாய் தகப்பன் இல்லாத அனாத குழந்தை தானே, நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எங்கே ஏற்றுக்க மாட்டீங்களோ அப்படிங்கிறனால தான் நமக்கு பிறந்த குழந்தைன்னு நான் போய் சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கல. விட்டாரு ஒரு அறை. அந்த அறையிலேயே அப்படியே வந்துட்டு பொறி கலங்கி கீழே விழுக்க போக. சுகாவோ அம்மா அப்படின்னு பிடிச்சிட்டு, பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கையை பிடிக்க. அவரும் சுகாவோட கையை உதறிட்டு மறுபடியும் அடிக்க பாயிறாரு. ஸோ இப்போ சுகாவோட அப்பா, அதாவது உங்கள் மாமா இருக்கார் ஹோம் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. இல்லை சார், இவக்கு என்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய துரோகம், உங்கள் ஒய்ஃப் உங்கள் மூத்த பையன் காணா போனதுனால தானே படுத்த படுக்கையாக கோமாவில் இருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சார், இவ்வளோ பெரிய பாவம், இந்த பாவம்லாம் எனக்கு இருக்கிற ஒத்த பொண்ணு அவன் மேலே வந்து சேரும் அப்படின்ட்டு அவரோ திரும்ப அடிக்க பாய. அப்போ சுகா குறுக்க வந்து பா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். அவருக்கோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவங்களோ கையை பிசைஞ்சிட்டு, வேணும்னு பண்ணலைங்க, அப்பா அம்மா இல்லாத கலந்துக்கும் போது நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுக. அவரோ இப்போ வந்துட்டு சுகாவோட அப்பா, இங்கே பாருங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க அண்ணன் யாரோ அவன் கொண்டாந்து கொடுத்ததுனால தானே அவங்க வளர்த்துருக்காங்க, அதுவும் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்கனால அந்த நேரத்தில் அவங்கக்கிட்டேயும் குழந்தை இல்லை, ஸோ அதனால தான் வளர்த்துருக்காங்க, அவங்க நல்லது தானே பண்ணியிருக்காங்க, வளர்க்கலன்னு சொல்லியிருந்தா அந்த ஆள் எங்கேயாவது கொண்டு போய் என் குழந்தைய விட்டுருந்தா நல்ல வேலை, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லபடியாக தான் என் பையனை வளர்த்துருக்கீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சுகா இங்கே பாருப்பா, உன் அம்மா நீ இல்லை, நீ காணாமல் போயிட்டேன்றதும் முழுசாக உடஞ்சிட்டாப்பா, ஒரு நடைப்பணமாக தான் அவள் இருக்கா, அவள் உன் தம்பி பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக உடஞ்சிட்டாப்பா, அதுக்கப்புறம் அவள் சொன்னனவே இல்லாமல் ஆயிட்டா, எனக்கு உன் மாமா தான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டார், அதனால தான் எனக்கு அவர் மேலே தீராத பகையும் கோவம், அதனால தான்
அவர்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை இத்தனை வருஷமாக அப்படிங்க. இப்போ தான் புரியுது சுகாவுக்கு. ஆக்சுவலி ஸோ அதனால தான் அது வந்து சுகாவுக்கு இவங்க யார் அப்படிங்களா தெரியாமையே இருந்திருக்கும். வந்துட்டு அவர் ஹோம் மினிஸ்டரோட சொந்த பொண்டாட்டியோட அண்ணன் தான் உங்கள் அப்பா. ஐயோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு சொல்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகா உங்களோட சொந்த அத்தை பையன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும். வந்துட்டு தம்பி, நீ இல்லாமல் அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாப்பா, அதான் அவள் கோமாவில் இருக்கா, நீ வந்தாதான் அப்படின்ட்டு அவரை கூப்பிட அப்படியே சுகாவோ இப்போ தன்னோட வளர்த்த அப்பா அம்மா இருப்பாங்களே அவங்கள பார்க்க அவரோ, நீ போப்பா, நீ போக வேண்டியது இப்போது ரொம்ப அவசியம். அதுவும் நான் உன் அப்பா இல்லை, இவர் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது. உன் அம்மா உன் நினப்பில் தான் படுத்த படுக்கையாக இருக்காங்க, அதை பக்கத்துலேருந்து பார்த்த வேணாம். ஏன்னா வந்து பிஸ்னஸ் விஷயமா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், தெரிஞ்சிருக்கும் அவருக்கும். ஸோ ஆனால் இவங்க பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சே இருந்திருக்காது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை உங்கள் அம்மா கிட்டே சேர்த்து வச்சுருப்பப்பா, என்னால் தான் இப்படிங்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரே போ சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் என்ன இருந்தாலும் பெற்றவங்க இப்படி சுகாவுக்கு துடிக்காமல் இருக்கும். அவர் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அவனுக்கும் இருந்திருக்கும். ஸோ வரேன்ப்பா அப்படின்னு சொன்னவனும், என்ன தான் அப்பா அம்மாவை வந்து வளர்த்தவங்க வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கும்போது அவளை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்ட்டு அவனும், ஹீரா அப்படின்னு உங்கள் கையை தான் பிடிக்கிறான். நீங்களோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஏன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க இப்போ அவங்க அப்பாவோ, அது மாப்பிள்ளை நான் தான் உங்களை தொலைச்சிட்டேங்கிறனால தங்கச்சி கோவமாக இருக்கா எங்கள் மேலே, அதனால் எங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறது இல்லைப்பா, நீ இப்போ போ, அவள் சமாதானம் ஆனதுக்கப்புறம் என் பொண்ணு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றும் புரியல. அவங்கள பார்த்து, அது எப்படி நீ என் ஒய்ஃப், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருந்தாகணும், நான் பேசிக்கிறவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட நீங்களும் டக்குன்னு சுகாவை கைப்பிடிச்சு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு அத்தை மனநிலை எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, அத்தைக்கும் மாமாக்கும் என் ஃபேமிலி மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. உங்களை தொலைச்சது மட்டும் இல்லை, உங்கள் சிஸ்டரையும் தொலைச்சிருக்காங்க. எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் அந்த கடமை ஒன்று இருக்குது. அவங்கள கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிற வரைக்கும் நான் அங்கே வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த பிரிவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனால் தாங்கிக்க முடியல. எதை என்ன பிரிஞ்சு இருக்கிறது இவளால் முடியுமா, அதான் இவ தாங்கிக்குவாளா அப்படின்ட்டு அவனுக்கு. இப்படி எல்லா முடிவே நீ எடுக்கலாம், நான் புருஷன் எனக்கும் அப்படிங்க. அந்த உரிமையை மொதல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், சென்ட்டு அவன் சின்ன பையன், அவன் ஏதோ சொன்னாண்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டு எனக்கு தெரியும், என்ன சந்தேகப்பட மாட்டீங்க. ஆனால் என்கிட்டயே பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கிட்டு அவங்கள பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எதுவுமே பேசாமல் இருந்தீங்க. நீங்கள் அப்படி என் மேலே எந்த உரிமையும் எடுத்துக்காமல் இருக்கும்போது நான் மட்டும் எந்த உரிமையில் உங்கள் கூட வர்றது? முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வேணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படி உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன், அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் என் பொண்டாட்டி அப்படின்னு என்கிட்ட எதையுமே மறைக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்காமல் பேசுகிறீங்களோ அன்னைக்கு வரேன் அப்படிங்கிறீங்க. அது அப்படிங்க எனக்கு புரியுதுங்க, ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான அதே குற்ற உணர்ச்சியோட இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி? நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறீங்க. சுகாவுக்கோ எப்படி எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி, நான் எது நினைக்கிறேனோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு. ஆக்சுவலி சுகா அவங்க மேலே கோவமாலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு எப்படின்னா, நம்ம ஏதாவது கேட்க போய் அவள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டா, ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் ஓடிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம அவளை தப்பாக நினச்சிட்டோன்னா அவள் தப்பாக நினச்சிருவாளோ அப்படிங்கிறனாலேயே அவன் எதையுமே கேட்காம கொஞ்சம் நம்ம காமாவும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க கிட்டே கேட்காம இருந்திருப்பான். பட் அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் அவன் குற்ற உணர்ச்சியில் தான் அதை பற்றி பேசாமல் இருக்கான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும்ட்டு பேசாமல் இருக்காங்கிறத நீங்கள் இங்கே பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். சுகாவுக்கோ உங்களுக்கு எப்படி மெச்சிக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காளே அப்படின்ட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சரி ஓகே இந்த பிரிவும் தேவை தான் அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிறான். உங்களை டக்குன்னு எடுத்த ஹிப்போட ஹோல்ட் பண்ணி லிப்பில் பட்டும் படாமல் ஒரு கிஸ் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே வெளியே நிற்க அப்படியே வெளியே ஓடிடுறான். வந்தவனோ அவங்க அப்பா கிட்ட வர அவரோ அவனை கையை பிடிச்சி குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வீட்டை விட்டு தாண்டும் போது சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பிரிஞ்சு போகிறதை தாண்டி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஸோ திரும்பி அப்படியே பார்க்க நீங்களும் ஜன்னல் வழியாக அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணில் டியர்ஸ் பார்த்து அவனும் அப்படியே அங்கேருந்து போக நீங்களும் அப்படியே திரும்பி நின்று
அப்படின்னு அழுகி அடக்கிக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது, இந்த பிரிவு உங்களால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ அங்கே இருந்த மீடியா பீப்புள்ஸ்க்கெலாம் இதுக்கு மேலே வந்துட்டு எந்த நியூஸும் கவர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்பா ஹோம் மினிஸ்டர், அவர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆளுங்களே வந்து எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே போனதும் வெளியே வந்ததும் என்ன உள்ளே நடந்தது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் மினிஸ்டர் பையன், இந்த நியூஸே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு இனி சுகா நின்னா நியூஸு நடந்தா நியூஸ்னு அவரை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம்னு ஒரு ஹாப்பியில் அவங்க கிளம்ப. இங்கே அப்படியே வந்துட்டு கார் நின்னதோ சுகாவோட வீட்டில் தான். நீங்களும் வந்துட்டு சுகாவை வளர்த்துருப்பாங்களா, அவங்களுக்கும் வலிக்கும்ல. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாரி அங்கிள், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பொறுமையாக சொல்லணுன்னு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் என்னால் அப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு, நான் மன்னிச்சிருங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லை. நீங்கள் எதுவும் தெரியாமல் தானே பண்ணீங்க. ஆண்டி ரொம்ப பாவம். ஆண்டி, நான் உங்ககிட்டேருந்து அவரை பிரிக்க நினைக்கல. ஆனால் என் அப்பா மேலே பெரிய பழி விழுந்திருக்கு. அவர் தான் 2 குழந்தைங்கள தொலைச்சிட்டு நிற்கிறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணணும்ல, அதுக்காக தான். ஹேஷ்பேக் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு தங்கச்சியை பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ். ஸோ வீட்டில் ஏற்றுக்கிட்டு மாட்டாங்க. உங்கள் அப்பா தான் வந்துட்டு அவங்களுக்கு வளகா பண்ணதுலேருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு பிரசவத்துக்கு எல்லாமே வந்துட்டு அவர் தான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சுகா வந்துட்டு பிறந்ததும் இவர் ஹோம் மினிஸ்டருங்கிற அவங்க அப்பா வந்துட்டு வெளியில் போயிருப்பார். அந்த டைமில் வந்து உங்கள் அப்பா தான் கூட இருந்திருப்பார். ஸோ குழந்தை பிறந்ததுமே வந்துட்டு சுகாவை வந்துட்டு அவர் தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்போ தங்கச்சிக்கு ரொம்ப எமர்ஜென்சி மெடிசன்லாம் வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னதும் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியில் போயிருப்பார். அந்த கேப்பில் தான் இந்த ராகவன் தன்னோட வேலையை பார்த்துருப்பான். ஸோ அந்த குழந்தைய தூக்கியிருப்பான், அதாவது சுகாவை தூக்கியிருப்பான். அது தெரியாத அவனோட அம்மாவோ முழிச்சதுமே குழந்தை எங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக அவங்க அண்ணன் தான் வச்சுட்டு இருந்தாருன்னு அந்த நர்ஸோ வந்துட்டு கடைசியாக அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்துப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் போனது அதெல்லாம் தெரியாதனால அவளும் வந்துட்டு இப்படி சொல்ல, சரி அண்ணன்ட்ட தான் குழந்தை இருக்குன்னு அவங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மெடிசன் வாங்கிட்டு வந்தது, நான் குழந்தைய வச்சிடலம்மா, நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன்னு அவர் சொல்ல, அவங்களாம் நம்பிக்க முடியாது. உன்னை நம்பி தானே குழந்தை பெற்றுக்க வந்தேன், என் குழந்தை இப்படி தொலைச்சிட்டேன்னு. அப்போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. அப்படியே ஒரு நடப்பணமாக தான் இருந்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் தொலைச்சது சொந்த அண்ணங்கிறனால இப்போ போலீஸ் கேஸ் கொடுக்காம இருந்திருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் உங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பார், நான் எதுவும் பண்ணலம்மா, நிஜமா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, கேஸ் கூட கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இவங்க தான் இவன் தான் தொலைச்சிட்டு நாடகம் ஆடுறான் அப்படின்ட்டு கோவத்தில் 2 பேருமே அவர்கிட்ட பேசாமே இருந்திருப்பாங்க. அவங்க சுகாவோட அம்மா இதிலே வந்துட்டு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கும், கைரா கூட ஒரு லேடி. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணும் காணாமல் போயிருப்பா. அதில் இன்னும் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அந்த டைமில் அவங்க கன்சீவாக இருந்திருப்பாங்க. ஸோ ஜேஹோப் பிறந்ததும் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பாங்க. அதுக்கு இடையில கூட அவங்க அப்பா எத்தனையோ வாட்டி அவங்கள போய் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்கள மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் வீட்டு வாசலில் கூட நிற்க விடாமல் விரட்டி அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாக்கோ இன்னும் வந்துட்டு அவங்க மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு அலசி ஆராயாமல் என் புருஷன் தான் தப்பு பண்ணாருன்னு எப்படி அவங்களால சொல்ல முடியுது? இந்த மனுஷன் அவங்க மேலே எவ்வளோ உயிரை வச்சுருக்காரு அப்படின்ட்டு இன்னுமே கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே வந்துட்டு இந்த டைமில் தான் வந்துட்டு உங்கள் அப்பா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அவரும் வந்துட்டு சங்கடமாகி அவருக்கு உடம்பு செல்லாம் போயிருக்கோம். அதனால தான் வந்துட்டு இப்போது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு படிப்பையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே உங்கள் தலையில். ஸோ அப்படியே இருக்கும்போது தான் உங்கள் அப்பா ஃபீல் பண்ணுறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அவருக்காகவாவது நம்ம வந்துட்டு காணா போன குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் 4-5 வருஷமாக தேடின உண்மை உங்களுக்கு அவன் கல்யாணத்துக்கு போன அந்த கேப்பில் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த காணாமல் போனது என் புருஷன் சுகாவா அப்படின்னு செம்ம சந்தோஷம். இதை வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லலான்னு தான் ஆசையாக அவன் வந்ததுமே ஓடி போய் முன்னாடி நின்றுப்பீங்க, அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாக போய். பட் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவனும் வேறு டென்ஷனில் இருந்தனால அவங்கள வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பான். அது உங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க இப்போ வந்துட்டு சிண்டுவோட அண்ணன் பேசவும் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி எல்லாத்தையுமே அவன்கிட்ட தனியாக சொல்ல வேணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்படி எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு சுகா அத்தை பையன் கேட்டதும் ரொம்ப டபுள் சந்தோஷம். ஏன்னா அத்தை எப்படியா சரி பண்ணி அப்பாட்ட பேச வச்சிடலாம். இத்தனை வருஷமாக பேசாமல் இருக்கிறதா அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு இனிமேல் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்குமே அதே மாதிரி தான். அப்பாடா என் தங்கச்சி பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு, அது மட்டும் இல்லை என் சொந்த பந்தம்லாம் இனிமேல் திரும்ப வந்துடும், என் தங்கச்சி அவள் கிடச்சிட்டா அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். பட் இதில் துக்கப்படுறது என்னமோ உங்கள் அம்மா தான். அவங்களுக்கோ உங்கள் அப்பா வந்துட்டு என்ன தான் வந்துட்டு தங்கச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் இவங்கக்கிட்ட வந்து பெருசாக பேச வைக்காமல் ஒரு கேப் விழுந்த மாதிரி இருந்திருக்கும். அவர் தங்கச்சி நினப்பிலேயே இருந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு வலிக்கும்ல, அப்படியே வந்துட்டு ஒதுக்கம் காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அதெல்லாம் நினைக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் லைஃப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமா உங்கள் அம்மாவால் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுகாவோட அம்மாவால்
அண்ணன் பிள்ளை அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஒதுக்குவாங்களோ, சுகாலேருந்து உங்களை பிரிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்கள் அம்மாவுக்கு வருது. ஒரு அம்மாவாக அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. தாராவோ ஒவ்வொன்று அழுதுட்டு அங்கே ஓடி வரா. பிகாஸ் அவளுக்கும் வந்துட்டு இந்த மீடியாவில் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அவளும் அப்படியே அழுதுகிட்டே வரா. அவங்க அம்மா ஹக் பண்ணி அப்படியே ஒன்றும்லடா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த, இவ்வளோ நாளும் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தவன் என் அண்ணன் இல்லையாம்மா, எனக்கு அண்ணன் இல்லையா, சுகா என் அண்ணன் இல்லையா அப்படின்ட்டு அழுக. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாயிடுது. சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வந்து, ஐயோ தாரா இப்போ எதுக்கு நீ இப்படி அழற, இங்கே பாரு யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அவள் உங்ககிட்ட பேசவே இல்லை, உங்கள் மேலே தான் அவளுக்கு செம்ம காண்டு, இப்படி எல்லோரும் முன்னாடியும் அவன் என் அண்ணன் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நல்லவன் மாதிரி பேசுகிறியா, உன்னால தான் என் அண்ணன் இப்போ என்கிட்ட இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அவளுக்கு கோவம் வருது. ஸோ உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறத தவிர எதுவும் பேசலை. நீங்கள் தான் இங்கே பாரு தாரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எப்போவுமே சுகா உன்னோட அண்ணன் தான், அதை யாராலே மாற்ற முடியாது. அவர் உனக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை கரெக்டாக செய்வார். ஒன்றும் தான் அவர், இப்பெல்லாம் நினைக்காத, எங்கே பாரு எல்லாம் சீக்கிரம் சரியாகும், என்னை நம்பு அப்படின்னு நீங்கள் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தினாலும் அவளும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு வழியாக அப்பா அம்மா பொண்ணுன்னு 3 பேத்தையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்ற மனநிலையிலே இல்லை, இருந்தாலும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு வந்து கெஸ்ட் ரூமை கொடுத்துட்றீங்க. சுகாவா ஷோங்கி வாப்பா இதுதான் உன் வீடு அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் வீடு சும்மாவா சொல்லணும், அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதில் ஒரு மேல் தளத்தை அப்படியே வந்துட்டு ஒய்ஃபுக்காக வந்து ஹாஸ்பிட்டலாகவே மனுஷன் மாற்றி வச்சுருக்காரு. அதை பார்க்கும் போதே சுகாவால் புரிஞ்சுக்க முடியுது தான் அப்பா தன்னோட அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ வர வழி ஃபுல்லாகவுமே வந்து அம்மாவை பற்றி தான் பிராணமாக பாடியிருப்பார். இங்கேயும் அதே தான், போப்பா அம்மாவை போய் பாரு அப்படின்ட்டு அவர் ஒரு ரூமை ஓப்பன் பண்ண, அங்கே அவங்களும் வந்துட்டு கோமாவில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வயசு அதெல்லாம் சொல்லி படுத்துட்ருக்காங்க. சுகாவும் வந்துட்டு போப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் கால் தன்னிச்சையாக போய் அவங்க அம்மா முன்னாடி இருக்குது. பிகாஸ் அவனுக்கும் அம்மா இல்லையா, தன்னை வருஷமாக பார்க்காத அந்த ஏக்கம்லாம் இருக்கும்ல, தன்னால் தான் அம்மா அப்படி படுத்துட்ருக்காங்க, தன்னோட பாசத்துக்காக அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு எப்படி வலிக்கும். ஸோ அப்படியே நடந்து வந்து அப்படியே பார்க்குறான். மெதுவாக அவங்க கையை அம்மா அப்படின்ட்டு அவனும் பிடிக்க அவங்களும் லைட்டாக அப்போ தான் அசைவு கொடுக்குறாங்க. ஸோ அவனும் அப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்கக்கிட்ட கோமாவில் இருக்கவங்க அசைவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ண டாக்டர்ஸ்லாம், சார் அவங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும் கோமாலே தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க அப்பா அவங்கள வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பையன் கிடச்சிட்டான், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு அவங்க தலைமாட்டில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க லைட்டாக அசைவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அதை கவனித்தோம், சரி உங்களை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக சரியாக நினச்சோம், அதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுவும் அவங்கள நீங்கள் பேசி எதுவும் இது பண்ண வேணாம், ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள், நாளைக்கு ஏதாவது பேசி பாருங்கள், ஏதாவது மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. நகர சுகா இன்னும் கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மாவே தான் ஒத்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நல்லா பார்க்கும்போது அவனுக்கோ உங்களை மாதிரியே தெரியுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் தான் கண்ணை கசக்கி நல்லா ஒத்து பார்க்க இப்போ தான் புரியுது, ஓ என் அம்மா மாதிரி தான் என் பொண்டாட்டியா, அவளை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே நீங்கள் அவங்க அத்தையோட டிட்டோ அவ்வளோ அழகாக அவங்க அத்தை, அதாவது சுகாவோட அம்மா மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. அவனும் அவங்க அம்மா கையை இறுக்கி பிடிச்சிட்டு, அம்மா நான் வந்துட்டேம்மா, எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ ஏங்கி இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா, தொலைச்சா போல் இல்லைன்றதும் எவ்வளோ வலி இருந்திருக்குன்னு அதையும் தாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்பாவோட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் தம்பியும் தங்கச்சிங்களும், மறுபடியும் தங்கச்சி காணா போனதும் திரும்ப நீங்கள் வேலை தாங்கிக்க முடியாமல் கோமாவுக்கு போயிட்டீங்க, நான் கிடைச்ச மாதிரி தங்கச்சியும் கிடச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சுகாவை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சோ என்னமோ அப்படியே அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ். சுகா கொஞ்சம் நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்து அவனும் எழுந்து போயிடுறான். இங்கே ஐராவோ அவ்வளோ வந்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு கேஸ் ஃபைலில் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு ஹலோ சொன்னதுமே அந்த பக்கத்துலேருந்து சொன்ன செய்தியில் அவ்வளோதான், எதை அப்படிங்கிறா. ஆமாம் நம்ம காணா போனால் உன் அண்ணன் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆச்சுல அந்த அத்தை பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவள் தான் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறா. என்ன சொல்கிற, அவர் உங்கள் அம்மா கூட தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதோ ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவளுக்கோ, ஐயோ இந்த ஆரம் பையன் வேறு என்ன எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே அவன் வர வரைக்கும், ஆனால் எனக்கு இப்போ எமர்ஜென்சி போயே ஆகணும், என்ன பெரிய இவனா சமாளிச்சுக்கலாம் போ என்ன கிழிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே தைரியம் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தன்னோட கீ எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு வந்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்துட்டு, ஐயோ ஃபோனை வந்துட்டுமே அப்படின்ட்டு இப்போ திரும்ப கொடுக்கணுன்னு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு திரும்ப யார் மேலேயோ அப்படியே டங்குன்னு மோதி நிற்கிறா. இரும்பு மாதிரி ஒருத்தன் வேற யார் ஆரம் தான். அப்படியே அவளை கை கட்டி முறைச்சி பார்த்துட்டே நிற்க, அவ்வளோ எவன்டா அவன் என் வழியில் குறுக்க வர்றது, பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தவளோ, ஐயோ இவனா
அது சார் எங்கே அவசரமாக கிளம்பிட்டீங்க? அது சார் நான் அவசரமாக போகணும் சார். இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் என் அண்ணன் வந்திருக்கான். அவனை நான் பார்க்க போகிறேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு மெமோ வேணா கொடுங்க, இல்லை ஆப்சன்ட் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் போகணும் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு அவன் என்ன பதில் சொல்லுவான் அதெல்லாம் எதிர்பார்க்காம கொடுன்னு கயிறு அங்கேருந்து ஓடுறா. அப்படி ஆரம் வந்து கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருக்க. சார் அப்படின்னு அவள் கூப்பிட்றா. அப்படின்னு இப்போ தான் அப்படியே ஆரம் பார்க்க, சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், அதனால் என் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் திமிருக்கே பிறந்தவளாச்சு. ஸோ கயிறா அவள் பாட்டுக்கு தூக்கி கேப்பை மாட்டிக்கிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக, அதானே பொறுமையாக சொல்லிட்டா இவ்வளவு திமிரு பிடிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோ கற்பனை உலகத்துலேருந்து இப்போ தான் வெளியில் வந்து அவளையே போகிற வழியே பார்த்துட்டு நிற்கிறான். தெரியாதா அவள் எப்படின்னு? அவனுக்கு பிடிச்சதே அந்த திமிர் தானே. ஸோ அதையும் ரசித்து தானே என்கிட்ட அடங்கி போயிட்டா, அப்படியே சரியான ஆல்ரெடி நீ சரியான திமிர் பிடிச்சுவேன். ஆனால் அந்த திமிர் தான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சி உன் பின்னாடி இப்படி நாயா சுற்றிட்டுருக்கேன். எனக்கு தெரியாத எந்த விஷயம் நடந்துருமா? ஆக்சுவலி ஆரமுக்கு இதை தெரிஞ்சிருக்கும். அவனும் அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பான் சுகா. அது இல்லாமல் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறையா. ஸோ அதனால் சரி எப்படியும் தங்கச்சி அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்நேரம் போயிருப்பா அப்படின்னு நினச்சி தான் கைராவை பார்க்கலான்னு வந்திருப்பா. ஆனால் அவளுக்கு இப்போ தான் லேட்டாக தான் நியூஸே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு சின்சியர் ஒர்க்கில் வேலையை பார்த்துட்டே இருந்தாப்புல, ஃபோன் பார்க்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனும் வந்துட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு மனசெல்லாம் வந்துட்டு இப்போ கைராவை தாண்டி சுகாவோட நினைப்பில் தான் இருக்குது. பிகாஸ் இத்தனை வருஷம் கழித்து இவங்களுக்கு இப்போ இன்னாரோட குழந்தை இல்லை இன்னொருத்தவங்களோட குழந்தைங்கும்போது அந்த நிலைமை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவான் அந்த மாதிரிலாம் யோசனையில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு சுகா வந்துட்டு இப்போ போய் பார்க்கலான்னு நல்ல மணியை பார்க்குறான். 9க்கு மேலே ஆச்சு. இதுக்கு மேலே போய் அவனை மீட் பண்ணுறது சரியாக இருக்காது. அவன் எனக்கு வரப்போகிறவளோட அண்ணங்கிறத தாண்டி என் ஃப்ரெண்டு மச்சான், அவனுக்கு நான் எப்போவும் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலி ஆரம், சுகா, அப்புறம் ஜின்னு, ஃப்ரைடே எல்லாமே வந்துட்டு ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூல் தான், ஒரே காலேஜ் தான். காலேஜில் மட்டும் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருப்பானுங்க. மற்றபடி ஒன்றாவே தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. ஸ்கூல் டேஸில் கூட 2 பேத்துக்குள்ளே போட்டியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 2 பேருமே நல்லா படிக்கிறவங்க. ஸோ நீயா நானாங்கிற போட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதில் அடிப்படை தினமும் நம்ம ஃப்ரைடேவும் ஆரம்பம் தான் யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் அவனுங்களுக்குள்ளே வந்துட்டு அப்படி ஒரு இது இருந்திருக்கும். அவனுங்களுக்கு வந்து ஃப்ரைடேவும் சரி ஆரமும் சரி 2 பேருக்குமே வந்துட்டு பொதுவான ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அப்படியே தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது அப்படி தான். ஆனால் பாதியிலே வந்துட்டு ஜின்னு தான் நின்றுப்பார். அதுக்கப்புறம் சுகா பெருசாக வந்துட்டு ஜின்னை பற்றி கேர் பண்ணிக்காமல் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்றா படிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் மீட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ பார்க்கலாம். கைராவோ வீட்டுக்கு வந்தவ எங்கள் அண்ணன் அம்மா நம்மளுக்கு கதை சொன்னாங்களே அப்படின்னு கடை மேலே வர, சுகா வெளியே வர கரெக்டாக இருக்கு. அவனை பார்த்ததுமே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தவளோ, சீனியர் நீங்கள் தான் அண்ணனா அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ ஹக் பண்ணிக்க. ஐயோ உங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் கூட உங்கள் மேலே உள்ள மரியாதையில் அப்படி தோணுதுன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது என்னோட அண்ணன்னு. நான் உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மா நீ காணா போனதுலேருந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. ஆமாம் நீ இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னோட ட்வின் என் கூட பிறந்தவ காணா போனதில் அம்மா மொத்தமாக உடஞ்சிட்டாங்கண்ணா. அதில் தான் இப்போது சமீபத்தில் அவங்க கோமாக்கே போயிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. புரியுதுடா அப்படிங்கிறான். அண்ணா நீ மறுபடியும் எங்கேயும் போக மாட்டேல்ல, இங்கே தானே இருப்ப அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன். என் தங்கச்சி அழக்கூடாது, உன் கூடயே நான் இருப்பேன். அண்ணா நீ இல்லாட்டியுமே நீ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருப்பாங்க அம்மா. நீ இருக்கிறன்னு பேசி பழகிருச்சுன்னா இப்போ நீ நேரில் உண்மையிலே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இனி இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கும். சரி அண்ணனை இப்படி ஹக் பண்ணிட்டே நின்று அப்படி அவனுக்கு ரூமை காட்டு அப்படின்ட்டு அப்பா சொல்ல, சுகாவோ இல்லைப்பா நான் அம்மாவுக்கு பக்கத்து ரூம்லேயே இருந்துக்கிறேன். ஐயோ அண்ணா உனக்காக அம்மா ஒரு ரூமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோரில் உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த ரூமை ஓப்பன் பண்ணதும் அப்படியே பயங்கரமாக டெக்கரேஷனாக இருக்குது. ரூமே வந்து பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதில் குழந்தை படம், அதாவது சுகாவோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் மாட்டியிருக்கு. இது அண்ணா இது நீ தான், நீ தொலைஞ்சு போகும்போது லாஸ்ட்டாக உன் அம்மா எப்படி பார்த்தாங்களோ அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு டைமும் அவங்க உன் பர்த்டே அப்போ இதே மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. கரெக்டாக எண்ணிப்பார், இது வரைக்கும் 25 இருக்கும். அதுக்கு மேலே தான் அம்மாவால் வரைய முடியல, ஏன்னா கோமாக்கு போயிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பர்த்டே அப்போ வரைஞ்சி வச்சு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி
அந்த ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்கண்ணா. இன்னும் அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான். அதில் ஒரு தாயோட பரிதவிப்பு, உன்னதனமான அன்பு தெரியுது. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத, அவனை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் அதில் ஒவ்வொரு டேட்டும் போட்டு அவங்க அதாவது அவனோட ஒவ்வொரு பர்த்டே டேட்டு அதோட இயரும் இருக்கும் போது அது எல்லாத்தையும் பார்க்குறான். அதில் அவனை அப்படியே தூக்கி பிடிச்ச மாதிரி அவங்க வரைஞ்சிருக்கதை பார்த்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா கைரா ஓடி வந்து அண்ணா அப்படின்ட்டு அவளும் சேர்ந்து அழுக்க ஒரு வழியாக அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாரிடா அழாத நீ, அண்ணா இந்த அன்புக்கெல்லாம் தகுதியே இல்லாதவ, அம்மா எவ்வளோ பாசம் என் மேலே வச்சுருந்தா இப்படிலாம் இருந்திருப்பாங்க, ஒரு பைத்தியமாக இருந்திருக்காங்க, நான் எதையுமே கண்டுக்காமல் இருந்திருக்கேன், என் அம்மாவே என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கேன், நான் பாவி, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு தன்னை தானே திட்டாளுங்க. ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவர் தான், நீங்கள் என்ன தெரிஞ்சா செஞ்சீங்க, அம்மாவே எழுந்து வந்து அவங்கள சீக்கிரமே எல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அவனும் சரி ஓகே நானும் எமோஷ்னல் ஆகி உன்னை அழ வச்சிட்டேன், சரி போ உனக்கு டியூட்டி இருக்குல்ல போய் தூங்கு அப்படிங்கிற சொல்ல சரிண்ணா அப்படின்ட்டு திரும்பினவளோ ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி அண்ணா அண்ணி எங்க அப்படின்னு கேட்க சுகாக்கா அப்போ தான் ஒரு மாதிரி இருக்கு. அண்ணி வருவா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஸோ இங்கே வெளியே வந்த கைராக்கோ அட கேடி பக்கர், என் அண்ணன் பெரிய ஆள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான், அப்போனா கண்டிப்பாக அந்த ஆரம்ப பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, சரியான ஆள் அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இதோட பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.